ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. எல்லாம் வல்ல இன்னொரு அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமானே, நீவிருடைய தனிப்பெரும் கருணையினாலே உலகத்திலே ஆயுத கலாச்சாரங்கள் யாவும் அளிக்கப்பட்டு ஜீவ காரணியமே தெய்வ வழிபாடாக கொண்டு உலக சகோதரத்துவ உணர்வு வெளிப்பட வாழுகின்ற வாழ்வை அருள்தல் வேண்டும் என் தேவதேவே என்று என் பெருமானை வேண்டி பணிந்து உங்களோடு சில நிமிடங்கள் அடியேன் சத்விசாரம் செய்ய இருக்கின்றேன். இன்று காலையிலே தொண்டும் வாழும் என்ற தலைப்பிலே நமக்கு நாம் தொண்டு செய்வது எப்படி, நமக்கு யார் தொண்டர்கள் என்பதை பற்றி இன்று காலையிலே நாங்கள் பார்த்திருந்தோம். சுருக்கமாக ஞாபகம் ஊட்டிக் கொண்டு, எங்களுக்கெல்லாம் தொண்டு செய்ய வேண்டியவர்கள் எங்களை துன்பத்திலே ஆழ்த்தி விடுகின்றார்கள். எங்களுக்கு தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் யார் என்று சொன்னால் இந்திரியங்கள் தான். நாங்கள் இந்த இந்திரியங்களை கருணமயமாக மாற்றி அதனை அந்த இந்திரியங்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கருணை நிறைந்த செயல்களை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அதை பாவிப்போமானால் அந்த வாழ்க்கையிலே நல்ல ஆனந்தமான ஜீவகாரணியமான வாழ்வை இந்த ஆன்மா பெற்றுவிடும். ஆகவே முதலாவதாக நமக்கு நாம் இந்த இந்திரியங்களை தொண்டர்களாக்கி கொள்ள வேண்டும். இதை பற்றி இன்று காலை சற்று விரிவாக பார்த்தோம். இதனை அடுத்து சூழ்நிலையிலே, அதாவது மூன்று நிலைகளிலே இந்த தொண்டும் வாழும் என்ற இந்த தலைப்பை எடுத்து விசாரம் செய்த இருந்தேன். எழக்கூடிய அளவுக்கு நான் முயற்சி செய்கின்றேன். ஆனால் நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் அதை பற்றி விரிவாக பேசலாம், அல்லது இடையிலே அதை முடித்துவிட்டு நான் இறங்கி விடுவேன். அமைதியாக இருந்து கேட்டால் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்கின்றது, ஆனால் அந்த நிகழ்ச்சிகளாலே அற்ப சுகம்தான் உண்டு. ஆனால் ஒரு சத்விசாரத்தை நாங்கள் கருவி கர்ணங்களை 36 தத்துவங்களையும் சரியாக நாங்கள் இயக்க கற்றுக்கொண்டால் அதுதான் மனிதர் பிறவியிலே செயல்படுத்தக்கூடிய முக்கியமான வாழ்க்கையின் ரகசியமாக இருக்கின்றது. ஆகவே இந்திரியங்களை தொண்டர்களாக்கி கொண்டு நம்மை சூழ்ந்து இருக்கின்றவர்களுக்கு, அதாவது இன்னும் விரிவாக சொல்ல போனால், நாங்கள் இந்திரியங்களை தொண்டர்களாக்கி கொண்டு ஜீவகாரணியமாக வாழ்வை நடத்தும் பொழுது நமக்குள்ளே ஜீவ உணர்வும் உயிர் இரக்கமும் ஏற்பட்டு வளர்ந்து கொண்டே வரும். அப்படி வளர்ந்து கொண்டு வருகின்ற அந்த உயிர் இரக்கத்தை நாங்கள் இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்திருக்கின்றவர்களுக்கு முதல் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இல்லத்திலே எடுத்துக்கொண்டால் தாய் தந்தை, அதாவது ஒரு குழந்தை தாய் தந்தையருக்கு கருணை நிறைந்த தொண்டை செய்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு அதை எண்ணி அவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். அதாவது எனது தாய் தந்தையர் என்ற எண்ணத்தை மறந்து அவர்களை இறைவனாக பாவித்து அவர்களுக்குள்ளே விழுந்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவனாக அவர்களை பாவித்து நீங்கள் அந்த தாய் தந்தையருக்கு தொண்டு செய்வீர்களே. ஆனால் அதிலே, அதாவது இந்திரியங்களை தொண்டர்களாக்கி ஜீவகாரணிய உணர்வை வளர்த்துக் கொண்ட நீங்கள் அந்த தாய் தந்தையரை இறை அருளாளர்களாக பார்த்து அவர்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது அந்த ஜீவகாரணிய உணர்வானது நன்றாக நமக்குள்ளே மொழிந்து நல்ல பேர் ஆனந்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல தாய் தந்தையர்களும் தன்னுடைய குழந்தை என்று சொல்லாமல், இது என் குழந்தை என்று ஓலமிட்டு அழாமல், இது இறைவனாலே இந்த பிறப்பிலே தரப்பட்டிருக்கின்றது, இந்த குழந்தையை நாம் கருணையோடு கொஞ்சி குழாவி கர்ண உணர்வோடு அந்த குழந்தைகளுக்கு சேவை அடிப்படையிலே ஜீவகாரணியத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும். ஆகவே குழந்தைகளாக இருப்பினும் சரி, தாய் தந்தையர்களாக இருப்பினும் சரி, மற்றும் சூழ்ந்திருக்கிறவர்களாக இருப்பினும் சரி, ஒருவருக்கொருவர் தொண்டு
செய்வோமாயின் அதுதான் உயிரிழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடிநாதமாக இருக்கும். இவண்ணமாக உயிரிழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்ட நாம் பிற்பாடு நம்மை சூழ்ந்திருக்கின்றவர்களை யாவோரையும் கருணமயமாக பார்த்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் எங்களால் இயன்ற அளவுக்கு விலக்கிக் கொண்டு வாழ்ந்து வரும் பொழுது நாங்கள் ஜீவகாருண்யத்திலே நல்ல நல்ல அனுபவ ரீதியான பல அனுபவங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கலாம். அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு எங்களை கடந்து எங்களுடைய சூழ்நிலை சூழ்ந்து இருக்கின்றவர்களை கடந்து உலகத்தை நோக்கி நாங்கள் தொண்டாற்ற முற்பட வேண்டும். அதாவது உலகத்தை நோக்கி, அதாவது எறும்பில் இருந்து ஞான ஈராக 84 லட்சம் மானவேத உயிரினங்களையும் எங்களுடைய சகோதரர்களாக ஏற்று நாம் கொண்டு அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை தொண்டடிப்படையிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை நாங்கள் தீர்த்து அந்த ஜீவராசிகள் யாவற்றையும் 84 லட்சம் ஜீவராசிகளையும் நாம் வாழ வைப்போமானால் அதுதான் இந்த உலகத்திலே இறைநிலை பெறுவதற்கு அடிப்படையான நிலையாக இருக்கின்றது. இவ்வண்ணமாக உலகத்திலே எறும்பிலிருந்து யானை ஈராக மனிதன் வரை எல்லா ஜீவராசிகளுக்கும் நாங்கள் தொண்டு செய்து வாழும் பொழுது நாம் அதாவது ஆன்மநேயத்துக்கு சென்று விடுகின்றோம். பாச உணர்விலே என் பிள்ளை, என் குழந்தை, என் சுற்றத்தார், என் நண்பன் என்று வாழ்ந்த நாம் உலக ரீதியாக ஜீவகாருண்ய உள்ளுணர்வோடு உயிருடன் தொண்டு அடிப்படையிலே நாங்கள் சேவை செய்யும் பொழுது நாங்கள் ஆன்மநேயத்துக்கு சென்று அந்த ஆன்மநேயம் பூர்ணமாக கருணை நிறைந்து உள்ளுணர்வாக மிளர்கின்ற நிலை, இந்நிலையத்தான் சொல்லுவார்கள் தாய்மை உணர்வென்று. அதாவது தாய்மை உணர்வென்று சொன்னால் ஒரு பிள்ளையோ அல்ல 2 பிள்ளையை பெற்றவர்கள் தாய்மை என்று இதை சொல்லிவிட முடியாது. இதை வள்ளற் பெருமான் தெளிவாக சொல்லுகின்றார். உபகாரத்தால் பெற்ற தாயந்தர்கள், அதாவது நாங்கள் முற்பிறப்பிலே செய்த பலாபலனுக்கேற்ப இவர்கள் எங்களுக்கு தொண்டு செய்யலாமே அல்லாமல் இவர்களாலே எங்களுடைய மரணத்தை போக்கிவிட முடியாது. அதாவது இந்த உலகத்திலே அதாவது மனித பிறவி எடுத்த நாம் மரணத்தை வென்று எடுத்து மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது, தொண்டாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொண்டை நாங்கள் தாய்மை உணர்வோடு ஆன்மநேயம் கைவரப்பெற்று விட்டால் நாங்கள் தாய்மை உணர்வை பெற்று விடுவோம். தாய்மை உணர்வை பெற்றுவிட்டால் அந்த தாய்மை உணர்வானது உயிரிரக்கத்தையும் கருணையையும், அதாவது உயிரிரக்கத்தையும் கருணையையும் சரியாக நம்முடைய உடம்பிலே நாங்கள் அந்த உணர்வை அனுபவிக்கலாம். அவண்ணமாகத்தான் தொண்டு செய்து கொண்டு இருக்கின்றான். அதாவது எங்களுடைய பிள்ளைக்கு அதை செய்ய வேண்டும், எங்களுடைய கணவனுக்கு அதை செய்ய வேண்டும், எங்களுடைய உற்றார் உறவுகளுக்கு அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாச அறிவுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற காரணத்தினாலே தான் இந்த உலகம் துன்பத்திலே ஆழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் விரோதங்களை வளர்த்துக் கொண்டு துன்பகரமான சூழ்நிலையிலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நிலை ஏன் என்று நீங்கள் சற்று சிந்திப்பீர்களே ஆனால், இதற்கான பதிலை நீங்கள் தேடுவீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அருள் ஒளி மிளிர மரணத்தை வென்று நித்திய வாழ்வுக்கு சென்று விடலாம். ஆகவேதான் கருணையோடு கூறுகின்றேன், நீங்கள் யாரோடு புலங்கினாலும் நான் என்ற உணர்வோடு அவர்களை நோக்காமல் இறை அருள் உணர்வோடு சகோதரர்களாக நாங்கள், அதாவது எறும்பிலிருந்து யானை ஈராக மனிதன் வரை பாவனை செய்யும் பொழுது எங்களாலே எந்த ஜீவராசிக்கும் துன்பங்களை ஏற்படுத்த முடியாது. அந்த உயிரிழக்கம் என்பது நமக்கு வந்துவிட்டால் அந்த உயிரிழக்கமானது யாருக்கும் எந்த துன்பத்தையும் செய்வதற்கு தூண்டாது. இன்னும் அவர்களுக்கு கருணை செய்யத்தான் தூண்டுமே அல்லாது எந்த ஜீவராசிக்கும் ஒரு எறும்பு கூட துன்பம் செய்ய தூண்டாது. அந்த உயிரிழக்கம் நமக்குள்ளே வந்துவிட்டால் வள்ளல் பெருமானுடைய அடிநாதம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் உயிரிழக்கத்தை வளர்த்துக் கொள்வதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்க வேண்டும், தொண்டாக இருக்க வேண்டும், ஜீவகாருண்யமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 6000 சொச்ச பாடல்களை பாடி அவர் எங்களுக்கு அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு அரும்பெரும் பொக்கிஷங்களை திருவருட்பாவில் பாடி தந்திருக்கின்றார். இந்த உடம்பிலே நீங்கள் ஒரு தீய எண்ணத்தை
உருவாக்கி தீய செயல்களை செயல்படுத்த வேண்டுமானால் ஆனாலும் சரி, நல்ல வழியிலே நல்ல சிந்தனைகளே நல்ல எண்ண ஆற்றலை ஏற்படுத்தி கொண்டு நல்ல வழியிலே வாழ வேண்டுமாயினும் சரி, அந்த எண்ணம் புறப்பட்டு வருகின்ற நிலையை நீங்கள் முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் எத்தகையது, அதனால இந்த உடம்பு நட்டமடையுமா இந்த உடம்பு லாபமடையுமா என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்களுடைய மனத்தை புருவமத்தியிலே பழக வேண்டும். புருவமத்தியிலே இருந்துதான் நம்முடைய உயிர் உணர்வு புறப்பட்டு வந்து இந்த உடம்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அது நல்லது கெட்டதை அதாவது ஒவ்வொருவரும் தனக்குள்ளே முதலாவதாக அறிய வேண்டும். ஏத்தான் வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே அருமையாக பாடுகின்றார். தன்னையறின் தின்பமுற வெண்ணிலாவே தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அதாவது என்னை அறிய வேண்டும் என்று இறைவனை கேட்கின்றார். என்ன நீ எனக்கு அறிவி, நான் யார் என்று. அப்படி நான் என்னை யார் என்று அறிந்து விட்டால் தான் நான் அந்த வழியிலே நல்ல வழியிலே வாழ முடியும். ஆகவேதான் தன்னை அறிந்து இன்பமுறை நான் இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னை நான் அறிய வேண்டும். நான் எந்த நிலையிலே இருக்கின்றேன், காலையிலே இருந்து இரவு படுக்கைக்கு போகும் பொழுது படுக்கைக்கு செல்லும் வரையும் நம்முடைய செயல்கள் யாவும் புனிதமானதா? இந்த செயல்களால் எப்படி ஒரு முதலாளி வரவு செலவு கணக்கை பார்க்கின்றானோ, அதிலிருந்து லாபத்தை கணக்கிட்டுக் கொள்ளுகின்றானோ அல்லது நட்டத்தை கணக்கிட்டுக் கொள்ளுகிறானோ, அதே நீங்கள் ஒவ்வொருவரும் கருணையாக கேட்டுக் கொள்ளுகின்றேன். நீங்கள் இரவில் படுக்கைக்கு போக முந்தி ஒரு 5 நிமிடங்கள் நான் இன்று காலமையில் இருந்து இரவு படுக்கைக்கு போகும் வரை நான் என்ன செய்தேன், யாருக்கு ஏதாவது தீங்கு எண்ணினேனா, செய்தேனா, நினைத்தேனா, நான் என்ன நல்லதை செய்தேன் என்று சிந்தித்து அப்படி தீயதை நீங்கள் செய்திருந்தால் இறைவனை வேண்டி மன்றாடுங்கள். நான் எந்தவித தீய சிந்தனையும் தீய எண்ணத்தையும் நம்மை வெளிப்படுத்தாமல் இறைவா நல்ல கருணை உடையவராக நான் வாழ நீதி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி மன்றாடுங்கள். அருள் பாடல்களை பாடுங்கள், மந்திர ஜபங்களை செய்யுங்கள். இப்படி செய்துதான் நாம் மேலோங்க இருக்கின்றது. இங்கு நாங்கள் அமுத காலத்தில் அதாவது விடிய காலையிலே நாங்கள் இங்கு எழுந்து வந்து நாங்கள் அரியனும் ஐயாவும் அருமையாக திருவருப்பாவை நாங்கள் பாராயணம் செய்வோம். இந்த கிராமத்திலே வழியிடத்திலே இருந்து யாரும் அந்த திருவருப்பாவை பாடுவதற்கு இங்கு வருவதில்லை. ரொம்ப வேதனோடு சொல்லுகின்றேன். அதாவது திருவருப்பாவிலே உள்ள ஒலி கட்டமைப்பானது அதாவது எங்களுக்குள்ளே இருக்கின்ற தீய ஒலியை நாங்கள் திருவருப்பாவை பாராயணம் செய்யும் பொழுது அந்த ஒலியமானது நமக்குள்ளே எழுகின்ற தீய ஒலியங்களை கர்ணமயமாக மாற்றி நல்ல சிந்தனைகளை நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கு அடிநாதமாக அமையும். திருவருப்பாவலை அது முடியற்காலையிலே நித்திர கொண்டு எழுந்து அந்த அமுத காலம் என்று சொல்லுவார்கள். அதாவது 3:30 மணியில் இருந்து 5:30 மணி வரை அமுத காலம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு மனிதன் தனக்குள்ளே கருணை வளர 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 துவாத சார்ந்த நிலையிலே சாகா கலையை அனுபவிக்கின்ற நிலை போன்று இந்த பூமியிலேயும் அதாவது விடியற்காலை 3:30 மணியிலே இருந்து 5:30 மணியிலே வரை இந்த கிரகங்களுடைய சுழற்சி நடவடிக்கை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த பூமியானது மேலே சுற்றி வந்து அந்த அமுத கலையோடு இணைந்திருக்கின்ற நேரம் தான் இந்த 3:30 இருந்து 5:30 மணி மட்டும். இந்த அமுத கலையானது அதாவது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டுமா இருந்தால் அமுத காற்று, அந்த காற்றை நீங்கள் சுவாசித்தாலே நீங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ நோய்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் அதாவது எல்லாரையும் அதாவது நான் பல இடங்களில் சென்றிருக்கின்றேன். அதாவது 10 மணிக்கும் 8 மணி அதாவது சூரியன் உதித்த பிற்பாடுதான் எல்லாரும் இங்கு எழும்புகின்றார்கள். இது ரொம்ப தவறானது. அதாவது நான் உங்களுடைய மனதை நோகடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் இதை சொல்லவில்லை. உங்கள் மேல் வைத்திருக்கின்ற உயிர் இறக்கத்தின் காரணமாக சொல்லுகின்றேன். தயவு செய்து நீங்கள் கடைசி ஒரு 4:30 மணிக்காவது நீங்கள் இருந்து நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ இல்லையோ, எந்த வழிபாட்டை செய்கின்றீர்களோ இல்லையோ, சூழ்நிலையில் உள்ள காற்றை சுவாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். அந்த காற்று இந்த உலகத்தை விட்டு கோடி 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 பணத்தை கொடுத்தாலும் அந்த காற்றுக்கு எதுவும் நிகராக போவதில்லை. அந்த அமுத காற்று, அந்த அமுத காற்றை சுவாசிக்கும் பொழுது எங்களை அறியா
ஒரு அமைதி வரும். ஆகவே அந்த அமுத காற்றை வேண்டும். அடுத்ததாக நாங்கள் வீடுகளிலே ஜன்னல்களை துறந்து அந்த காற்றை நன்றாக உள்வாங்கிவிட்டு ஒரு அரை மணிச்சாரங்கள் ஒரு மணிச்சாரங்கள், அதாவது நீங்க 3:30க்கு அந்த ஜன்னலை துறந்தால் நல்லா 5:30 மட்டும் திறந்து விடலாம். அதாவது நீங்கள் ஒரு 4 மணிக்கு அதை திறந்து விட்டால் பேசி, அதாவது 5:30 மட்டும் அந்த ஜன்னல் கதவை திறந்து விட்டு அந்த காற்றை உங்களுடைய வீட்டுக்குள் உள்வாங்கி விட்டு பிறகு ஜன்னலை அந்த காற்றானது உங்களுக்கு எத்தனையோ கோடி கோடி பங்கு உங்கள் சகோதரர்கள் செய்கின்ற உதவியை விட, உங்களுடைய தாய் தந்தையர் செய்கின்ற உதவியை விட அதிகப்படியான உதவியை அந்த அமுத காற்று செய்யும் என்பதில் 100% அடியேன் சத்தியம் பண்ணி சொல்லுகின்றேன். ஆகவே இன்றிலிருந்து கடைசி நீங்கள் ஒரு அரை மணித்தியாலங்களாவது 5 மணிக்காவது எழுந்து நீங்கள் எதையும் சிந்திக்க வேண்டாம். அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து அந்த காற்றை சுவாசியுங்கள். அந்த காற்றை உங்களுடைய வீட்டுக்குள்ளே காற்றை சேமியுங்கள். அந்த காற்றிலே பகல் நேரத்திலே இருந்து அந்த காற்றை நீங்கள் வீட்டுக்குள்ள உள்ள காற்றை நல்லா அனுபவியுங்கள் என்று பல ஞானிகள் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது முக்கியமாக பல ஞானிகள், எல்லா ஞானிகளும் அதாவது அந்த காலத்திலே தான் எழுந்து தியானம் பண்ணுவார்கள். அந்த நேரத்திலே தான் அமைதி உள்ளத்திலே இருக்கும். அடுத்தது அந்த காற்று. அந்த காற்று தியானத்துக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். காற்று என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று. அதாவது நீங்கள் ஆலயங்களுடைய அமைப்பு முறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு ஆலயத்தை அமைக்கும் பொழுது ஒரு 1000 பேர் வழிபடக்கூடிய ஒரு ஆலயத்தை அமைக்கின்றார்கள் என்று சொன்னால் 1000 பேரும் சுவாசிப்பதற்குரிய காற்றினுடைய கொள்ளளவை வைத்துத்தான் அந்த ஆலயத்தினுடைய பரப்பு நிர்மாணிக்கப்படுகின்றது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதே போலத்தான் ஒரு வீட்டை கட்டும் பொழுது கூட அந்த வீட்டிலே அறைகள் இத்தனை அடி, இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி நீளம் கொண்ட, இத்தனை அடி அகலம் கொண்ட வீட்டை நாங்கள் ஒருவர் அதாவது அதற்கான நிலையத்தை போட்டு அதிலே அந்த வீட்டை பத்திரிப்பு போட்டு அதை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் காற்றினுடைய கொள்ளளவின் தான் அந்த வீடு நிர்ணயிக்கப்படுகின்றது. நல்லா நீங்கள் சரியான முறையிலே காற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு வீட்டினுடைய அமைப்பை நீங்கள் அமைப்பீர்களே, ஆனால் நீங்கள் எந்த சாத்திரியிடமும் செல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த சத்தியஞான கோட்டத்தை அமைக்கும் பொழுது எந்த சாத்திரியும் இங்கு வந்து நிலையம் போடவில்லை. நாங்களே தான் இதுக்குரிய இடத்தை தெரிந்தெடுத்தோம். இதுக்குரிய கருவறை இந்த இடத்திலே தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்மாணித்தோம். அதற்கு பிறகு இங்கு வழிபடுகின்ற மக்களுக்கு காற்றுடைய கொள்ளளவு எப்படி இருக்க வேண்டும் என்று அதிகப்படியான எண்ணல்களை எல்லாம் இந்த அகவல் மண்டபத்திலே போட்டு, அதே போல தியான மண்டபத்திலே மேல்மாடியிலே எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகப்படியான எண்ணல்களை நாங்கள் போட்டிருக்கின்றோம்.